சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. நான் நைட்டே வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு தோல் உரிக்கிறது, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, அப்புறம் வந்துட்டு இந்த கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். காலையில் ஜஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு எப்போவும் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி நிறையா சமைக்கிற அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோன்னா அப்போ சமைக்கிற டைமில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேண்டியதில்லை, டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் பண்ணி வைப்பேன், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பிரியாணிக்கு எல்லாமே வந்து தாளித்து விட்டாச்சு. எல்லாம் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி விட்டு பிரியாணி வந்து தம்பில் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கிடையிலே வந்து முட்டை குக்கரில் போட்டிருந்தேன், அதை வந்து உரிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து மட்டன் சூப்பு பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சமைக்கிற வீடியோலாம் டீட்டெயிலாக எடுக்கலை, லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு மட்டும் நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மட்டன் பிரியாணி, தலப்பாக்கட்டி ஸ்டைலில் தான் செஞ்சுருந்தேன். பிரியாணி சூப்பராக வந்திருந்தது. அடுத்தது வந்து ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து எக்கு, அப்புறம் சிக்கன் கிரேவி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் எலும்பு சூப்பு, அப்புறம் ஒயிட் ரைஸ், அப்புறம் கொஞ்சம் சர்பத் வந்து கலக்கி வச்சுருந்தேன், அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சாப்பிட்டுட்டு அப்போ கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.